நீ தரையில நடக்கும் போதும் என்ன வேணா நடக்கலாம். போற பஸ்ஸோ போற ட்ரெயினோ போற வண்டியிலயோ கூட ஆக்சிடென்ட் நடக்கலாம். என் கையில இருந்தா நீ பத்திரமா இருக்கிற. நீ அந்த அறிவில்லாம நடந்தனா நீ எங்க இருந்தாலும் you are going to fear. அந்த ஒரு வார்த்தை என் பயத்தை எடுத்துருச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரே தரையில இருந்தாலும் நான் உங்க கையில தான் இருக்கிறேன், வானத்துல பறந்தாலும் உங்க கையில தான் இருக்கிறேன், படுத்தாலும் உங்க கையில தான் இருக்கிறேன், நான் எந்திரிச்சாலும் உங்க கையில. அன்னைக்குல இருந்து பயம் அறவே போயிருச்சு. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா கணக்கே இல்ல. அது எங்க ஃபிளைட்ஸ் எத்தனை ஃபிளைட்ஸ் நாங்க ஃப்ளை பண்ணியிருக்கோம் கணக்கு பார்த்தீங்கன்னா கணக்கே எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ கர்த்தர் வந்து இன்னைக்கு எங்களை வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாரு. பட் அந்த பயம் என் இருதயத்துல இருந்திருந்தா இவ்வளவு ஊழியத்தை செஞ்சிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன் பிசாசு அந்த பயத்தை வச்சான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஊழியத்தை இவங்களுக்காக வைத்திருக்கிறார். அதனால இவங்க இருதயத்துல ஒரு பயத்தை வச்சுட்டா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு நினைச்சு வச்சான். நல்ல வேளை கர்த்தர் என்னோடு கூட அந்த வார்த்தையை தொனிக்க பண்ணி என்னை ரொம்ப அழகா அந்த பயத்துல இருந்து ஆண்டவர் விடுவிச்சார்.